என்னம்மா கோதுமையை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இது கோதுமையா? கருப்புளுந்து களி பண்ண போற மோகி. செம்ம ஹெல்தியானது. வாங்க. கருப்பட்டி போட்ட கருப்புளுந்த களி உடம்புக்கு அவ்வளவு நல்லது. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு 1 டம்ளர் கருப்புளுந்து எடுத்துட்டு இந்த மாதிரி வாணலி வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த உளுந்த போட்டு நல்லா செவக்க செவக்க மணக்க மணக்க வறுத்து கொட்டிக்கணும். இந்த டம்ளர்லயே 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்து அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மணக்க மணக்க வறுத்து இதோடய சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ரெண்டையும் நல்லா ஆற வச்சு 2 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடியா அரைச்சு எடுத்துப்போம். அடுத்தது கருப்பட்டி. இது நல்லா இடிச்சு நம்ம உளுந்து அளந்த அதே டம்ளர்ல 3/4 டம்ளருக்கு கருப்பட்டி அளந்து 1 டம்ளர் தண்ணி வச்சு அதுல இதை சேர்த்து நல்ல கருப்பட்டி கரைஞ்சி வந்து கொதிச்சதும் இறக்கி வடிகட்டிக்கலாம். இப்ப இந்த கருப்பட்டி தண்ணி நல்லா ஆறுனதும் இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்க உளுந்த சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கணும். இது ஸ்டவ் மேல ஆன் பண்ணி செய்யக்கூடாது. இப்ப இது நல்ல கட்டி இல்லாம கலந்ததும் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சு கலரிட்டே இருக்கணுங்க. இந்த களி நல்லா திரண்டு வரும் பாருங்க. அந்த சமயத்துல நல்ல சுத்தமான நல்ல நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி 3 தடவை விட்டு கலரிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துல கடாயிலயும் ஒட்டாம கரண்டிலயும் ஒட்டாம களி நல்லா திரண்டு வருங்க. நம்ம ஊத்துன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்படி கை வச்சு பார்த்தோம்னா கையில ஒட்டவே ஒட்டாது. அப்போ சூப்பரா வந்துடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம ரகசியமா 1 ஸ்பூன் நெய் விட்டுருங்க. அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும். வீட்டுல இருக்க குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இப்ப இதை இறக்கி வச்சு ஒரு கப்ல நல்லா ஃபில் பண்ணி ஒரு தட்டுல இப்படி கவுத்து நடுவுல ஒரு குழி போல பண்ணி அதுல கொஞ்சம் போல நல்லெண்ணெயை விட்டு கூடவே கொஞ்சம் வெல்லத்தையும் போட்டு இப்ப அந்த களிய உருட்டி அதுல தொட்டு சாப்பிட்டா பா வேற லெவல்ல இருக்கு. நான் அப்ப சாப்பிடல, அதனாலதான் எனக்கு இவ்வளவு கால்வலி. முக்கியமா வீட்டுல பெண் குழந்தைகள் 10-12 வயசுல இருந்தாங்கன்னா தவறாம இதை செஞ்சு கொடுங்க. அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிஜமாவே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.